வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் கிரேவி வந்து பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்கியூப் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் வந்து நல்லா உருகட்டும். பட்டர் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. லைட்டாக வந்து இந்த அளவுக்கு அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேன்லே நான் மஷ்ரூம் வந்து இது மாதிரி 4 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வர அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். நீங்கள் பட்டர் வேணாம்னு நினைக்கிறவங்க நார்மலாக குக்கிங் ஆயிலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த அளவுக்கு மஷ்ரூம் வந்து ஃப்ரை ஆனதும் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே இன்னொரு ஸ்கியூப் பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து நல்லா உருகுனதும் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு நட்சத்திரப்பூ, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து பொரியட்டும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. தக்காளி வந்து நல்லா குழைய வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலோட பச்சை வாசனை வந்து நல்லா போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த இந்த மஷ்ரூம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காளான் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் முந்திரி ஆட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி வந்து நல்லா வந்து திக்காகவும் இருக்குது, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஆனியனும் கேப்சிகமும், அது ரெண்டுத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.